வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஹேக்கர் கிட் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, காலி லினக்ஸ் இன்ஸ்டாலேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரே கம்ப்யூட்டரில் உங்களுக்கு இன்னொரு ஓஎஸ் பண்ணோம்னா நீங்கள் வந்து 2 ஸ்டெப்ஸில் பண்ணலாம். ஒன்று வந்து டியூவல் பூட் பண்ணலாம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் மிஷினை வச்சு பண்ணலாம். விர்ச்சுவல் மிஷின் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணது ரெண்டு விர்ச்சுவல் மிஷின் தான். ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா VMware, இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா VAR விர்ச்சுவல் பாக்ஸ். ரெண்டில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு விர்ச்சுவல் மிஷின் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். விர்ச்சுவல் மிஷின் இன்ஸ்டால் பண்ணி அது எல்லாமே காமனான ப்ரொசீஜர் தான். இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் காமனாக தான் இருக்கும். அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து நீங்கள் இப்போ காலி லினக்ஸ் வேணால் மேக்ஸிமம் எல்லாருமே வந்து காலி லினக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் இது ஒரு ஓப்பன் சோர்ஸ் லினக்ஸ் ஓஎஸ் மட்டும் இல்லாமல் இதில் வந்து எல்லா டூல்ஸுமே இன்பில்டாகவே இருக்கும். அது எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட் வந்துருங்க, kali.org வெப்சைட் வந்துருங்க. உங்களுக்கு வந்து இந்த இதில் எல்லா டூல்ஸுமே அவைலபிளாக இருக்கும். பர்ப்ஷூட், ஹைட்ரா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் ட்ராக்கிங் டூலு, என்மேப்பு, நெட்வொர்க் மேப்பர், எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன், இது பார்த்தீங்கன்னா ஹேண்ட்ஷேக், எல்லா டூல்ஸ் மேக்ஸிமம் உங்களுக்கு தேவையான டூல்ஸ் எல்லாமே இதிலேயே கவர் பண்ணியிருப்பாங்க. இந்த கெட் காலி குட்டின்னு நீங்கள் டியூவல் பூட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து விர்ச்சுவல் மிஷின் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து இந்த இதை கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே உங்களுக்கு வந்து செலெக்ஷன் எல்லாமே வந்திருக்கும். VMware விர்ச்சுவல் பாக்ஸா, அதுக்கேற்ற மாதிரி 64 பிட்டா, இது பார்த்தீங்கன்னா வீக்லி உங்களுக்கு இது மாதிரி வரும். இது மேக்ஸிமம் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் உங்கள் சிஸ்டம் என்ன பிட்டோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்க. 32 பிட்னா 32 பிட் இங்கே இருக்குது, 64 பிட்னா 64 பிட் இங்கே இருக்குது. நான் வந்து விர்ச்சுவல் பாக்ஸ் நான் வந்து மேக்ஸிமம் VMware தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். VMware வந்து நீங்கள் இங்கே ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு VMware இன்ஸ்டால் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் காட்டும். உங்கள் மாதிரி ஹோம் ஸ்க்ரீன் உங்களுக்கு வந்துடும். நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் விர்ச்சுவல் மிஷின் கொடுத்து உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆயிரும். இது பார்த்தீங்கன்னா காலி லினக்ஸ் இதே ப்ரொசீஜர் தான் எல்லாத்துக்கும். மெட்டாஸ்பிளைட்னா கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்தலாம், இதே மாதிரி கட்டும். ஆனால் இதை பற்றி நான் மெட்டாஸ்பிளைட் பண்ணுறேன். நீங்கள் வந்து காலி லினக்ஸ் பண்ணுங்க. இதுக்கு மெட்டாஸ்பிளைட் பார்த்தீங்கன்னா நான் வந்து காலி லினக்ஸ்க்கு 8 GB ரேம் வச்சுருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி செட் பண்ணீங்க. அது எப்படி செட் பண்ணுறதுன்னா சிம்பிள். இங்கே பார்த்தீங்கன்னா 512 MB இருக்கா, எடிட் விர்ச்சுவல் பாக்ஸ் செட்டிங்ஸ் கொடுத்து இதை வந்து நான் 1 GB தள்ளி வைக்கிறேன். இதே நீங்கள் கால் லினக்ஸ் பண்ணுறீங்கன்னா இது வந்து 8 GB தள்ளி வச்சு ஓகேங்களா. ஓகே கொடுத்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு செட் ஆயிரும். அதே மாதிரி தான் இப்போ இது எப்படி ரன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ப்ளே விர்ச்சுவல் மிஷின். ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் லினக்ஸ் வந்து லோட் ஆகிட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் எப்பவுமே பார்த்தீங்கன்னா கால் லினக்ஸ் லோட் ஆகிறதுக்கு வந்து உங்களுக்கு டைம் எடுக்கும். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பேஜ் இருந்துச்சுன்னா யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு இருக்கும். யூசர் நேம் எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் இந்த கால் லினக்ஸ் பொறுத்தளவுக்கு யூசர் நேம் ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா KALI, பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா இதுதான் KALI, காலி பாஸ்வேர்டு ஓகேங்களா. லாகின் கொடுத்தீங்கன்னா லாகின் ஆகும். இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து கால் லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணி ஃபர்ஸ்ட் உள்ள வந்துடும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணணும்னா ஓப்பன் பண்ணி sudo apt update and upgrade கொடுத்து என்டர் கொடுத்தோம்னா பாஸ்வேர்டு இருக்கும். வேற ஒன்றும் இல்லை, KALA தான். டைப் பண்ணுறது வந்து உங்களுக்கு ஷோ பண்ணாது. நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்து டைப் பண்ணிருக்கீங்க ஓகேங்களா. என்டர் கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் ஆகும்.
ஓகே. உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா, காலி லினக்ஸ் வந்து இன்ஸ்டால் ஆயிருச்சு. அப்புறம் அதில இருக்கிற பேக்கேஜஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்ம அப்டேட்டும் பண்ணிட்டோம், அப்கிரேடும் பண்ணிட்டோம். இந்த வீடியோல இந்த டூல்ஸ பத்தி அத பத்திலாம் என்னென்ன டூல்ஸ் இருக்கு, அத எப்படி யூஸ் பண்றது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகே. தேங்க் யூ. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.